வணக்கம் நேயர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. வணக்கம் நேயர்களே, நமது நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வரை இருந்திருக்கிற பிரபலத்தை பற்றிய அறிமுகம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கே தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 2009 தமிழ் சினிமா வளர்ச்சி, இதை பத்திய உங்க கருத்து என்னங்க ஐயா? தம்பி, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டூரிங் டாக்ஸில மணல் உட்காந்து பொறிக்கடலை வாங்கி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குஷன் ஷீட்ல உட்காந்துட்டு பீஸாங்கிறானுங்க, பர்கருங்கிறானுங்க. அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி மட்டும்தான் பஞ்சு பேசிட்டு இருந்தாரு. இப்போ சிம்பு பேசுறாரு, தனுஷ் பேசுறாரு, ஏன் ஜே.கே. ரித்தீஷ் கூட பேசிட்டு தான் இருக்காரு. தம்பி ஐயா, இது என்னன்னு தெரியுதாங்க ஐயா? தம்பி, இது எங்க கம்பெனி சீடி தான் தம்பி, நான் தான் தயாரிச்சு வெளியிட்டேன். ஐயா, இது சமீபத்தில் வெளியான கமல் படங்க ஐயா. இதுல ஒரு கமல் மாதிரியே இல்லையே. தம்பி, இதுல கமல் இந்தியன் கமல் மாதிரி இல்லாம சிட்டிசன் அஜித் மாதிரியா இருக்காரு. ஏன் தம்பி, அதை எடிட் பண்ணதே நான் தான் தம்பி. இது பரவாயில்லைங்க ஐயா. ஆனா இப்ப வர நிறைய திருட்டு விசிறிகள் உங்க கம்பெனில இருந்து வெளியாகுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னங்க ஐயா? தம்பி, திருட்டு விசிடி இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. முதல்ல ஒரு தியேட்டரை கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தியேட்டர்ல இருக்கிற ஆப்ரேட்டர் கரெக்ட் பண்ணணும், அந்த ஆப்ரேட்டர் கரெக்ட் பண்ணி அந்த ரூம்ல இருந்து படம் எடுக்கும்போது ஆடியன்ஸோட மண்டை தெரியாம கரெக்டா எடுக்கணும். திருட்டு வீசி எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல தம்பி, புரிஞ்சுக்க. அப்ப இந்த திருட்டு விசிடிக்கெல்லாம் காரணம் உங்க கம்பெனி தான் ஒத்துக்கிறீங்களாங்க ஐயா?